அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு ஜிஎஸ்சி எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி சார் மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஸோ ஜிஎஸ்சிக்கு ஈஸியாக கிராக் பண்ணக்கூடிய ஒரு விதமாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ரீஃபாக டிஸ்கஷன் பண்ணி நம்ம வீடியோஸ் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே போதும், உங்களால் ஜிஎஸ்ல 70+ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் சோர்ஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு வரிசையாக உங்களுக்கு வரப்போகுது ரெகுலராக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளத்துறைக்கு பொது அறிவில் 70+ எடுக்க முந்தைய ஆண்டு வினாக்களோட ஒரு முழு பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் இருக்குது. அது வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டெமோ வீடியோ, தமிழ் மெட்டீரியலாக இருக்கட்டும், சிவில் மெட்டீரியல், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இசி, ஸோ எல்லாத்துக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெமோ வீடியோ லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் யாரும் கான்டெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடியை கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் கீழே குரூப்போட லிங்க் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட்கட்ஸ், ரீல்ஸு நிறையா அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரும் கான்டெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி எந்த விதமான குயரிஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தயவு செய்து நம்மளோட சேனலை கான்டெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2023 நடந்த ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு ஜிஎஸ் பேப்பர் தான். ஸோ இதை நம்ம எலாபரேட்டாக பார்க்க போகிறோங்க. இதில் டீட்டெயில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 4 ஆப்ஷன்ஸுக்கும் உண்டான ஆன்சரும் இல்லை அதில் உண்டான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ நம்ம ஹிண்ட்ஸ் கொடுக்குறோன்னு பாருங்க. அதை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல ஒரு 10 ஆன்சர் கிடைக்குது, 10 கொஸ்டின் உங்களால் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. தனித்தனியா நீங்க படிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஒரு சோர்ஸா தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த கொஸ்டினை கொடுக்குறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை, எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2015-20. சிம்பிளா முடிஞ்சிச்சா? ஆனா இதுக்கு நான் எலாபரேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இதுக்கு நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும்ல, அதானே நம்மளோட வேலை. அதுக்காண்டி தான் நம்ம வீடியோஸே போடுறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015 இருந்து 2020. ஸோ இதோட தலைவர் யாரு? 14வது நிதிக்குழு. இந்த நிதிக்குழு சம்பந்தமான கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருங்க. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 14வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்வி ரெட்டி. ஒய்வி ரெட்டி, இதை ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க நோட் இருந்தா கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 14வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய்வி ரெட்டி. இதை எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க 2013. எப்பவுமே ஒரு நிதிக்குழுவை ஸ்டார்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்குண்டான பிளான் என்ன அப்படின்றத போட ஆரம்பிச்சிருவாங்க. 14வது நிதிக்குழுவோட தலைவர் ஒய்வி ரெட்டி. சரியா? ஸோ ஓகே, இது 14வது நிதிக்குழு. இப்ப எந்த நிதிக்குழு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது நிதிக்குழு. 15வது நிதிக்குழு அதோட தலைவர் யாருங்க? 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்.கே. சிங், நந்தகிஷோர் சிங் என்பவர் தான். இதுக்கு பிளான் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதோட இயர் என்னன்னா 2020 இருந்து 21 இருந்து 25. அப்ப இதுக்கு முன்னாடியே பிளான் எப்போ போட்டிருப்பாங்க? 2017 இதோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்.கே. சிங் என்பவர் தான். ஓகே. இப்ப 16வது நிதிக்குழுவோட தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல இந்நேரம், ஏன்னா 2024 ஆயிருச்சு. ஸோ கரண்ட் அப்டேட்லயும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 16வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒருத்தர். யார் அந்த முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ இந்த அரவிந்த் பனகாரியா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட முன்னாள் துணை தலைவர். ஸோ இந்த 16வது நிதிக்குழுவோட வருஷம் எப்போல ஸ்டார்ட் ஆகும்? 2026 இருந்து 2030, அதாவது 2025 இருந்து 30. ஒவ்வொரு 5 வருடத்திற்கு ஒரு முறை நிதிக்குழு மாற்றப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்ப 14வது நிதிக்குழு தலைவர், 15வது நிதிக்குழு தலைவர், 16வது நிதிக்குழு தலைவர் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்தை சொல்லக்கூடிய விதிகள், நிதி ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய விதிகள்.
ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 என்பதுதான் முக்கியமான நிதி ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த நிதி ஆணையம் பற்றிய விதி என்ன அப்படின்றத அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 14வது நிதிக்குழு தலைவர் யாரு, 15வது நிதிக்குழு தலைவர் யாரு, 16வது நிதிக்குழு தலைவர் யாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்தாச்சு. சரியா? ஓகே. இப்ப நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் அப்படின்றத யார் பண்ணியிருக்காங்க, நம்மளோட நிதி ஆயோக்கோட முன்னாள் தலைவரான அரவிந்த் பனகாரியா அவர்கள். சரிங்களா? அரவிந்த் பனகாரியா தான் முதல் துணை தலைவர். அதனால நோட் பண்ணிக்கோங்க. நிதி ஆயோக் எதுக்கு கொண்டு வந்தாங்க, இது வந்து தேசிய வளர்ச்சி குழுக்காக கொண்டு வந்தது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார், அதாவது இந்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிதி ஆயோக், இதை வந்து டைரக்டா கேட்டிருக்காங்க. இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றதா இதோட ஃபுல் இது. கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை டைரக்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்ப கொண்டு வந்தாங்க, ஜனவரி 1, 2015. ஜனவரி 1, 2015 தான் இந்த நிதி ஆயோக கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2030க்குள்ள வறுமையை போக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. 2030க்குள்ள வறுமையை போக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட துணைத் தலைவர் தான் அரவிந்த் பனகாரியா. அவர் தான் 16வது நிதிக்குழு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இதுலயே நீங்க ஒரு 10-15 கொஸ்டின் இந்நேரம் படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுப்போம். இல்லாத கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா போவோம். ஸோ இதே மாதிரி வேணும்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்க, தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த நாலேஜ் வேணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், பின்வரும் திட்டங்களில் எது 0 to 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது தொடர்பானது? ஸோ திட்டங்கள் பற்றி கொடுத்திருக்காங்க. திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எந்த திட்டங்கள் எந்த வருடம் கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், இந்த இன்டெகிரேட், அதாவது இங்கிலீஷ் வார்த்தையும் இங்கிலீஷ் டெஃபினிஷனும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் டைரக்டா கொடுத்துருவாங்க, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், இந்த இடத்துல இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுலயே சப்போஸ் சில்ட்ரன் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் டெவலப், இந்த மாதிரி ஸ்லப்பான ஒரு மீனிங்ல கொடுத்துருவாங்க. அப்போ அதை வந்து கரெக்டா எது பொருத்தமற்றது பொருத்தமானது இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். ஸோ இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1975 அக்டோபர் 2. 1975 அக்டோபர் 2ல தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம். சரியா? ஓகே. அடுத்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், இது எப்ப கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2005. 2005ல தான் கொண்டு வந்திருப்பாங்க, மே 25. 2005 மே 25வது நாள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்ப, அந்த 2005ல இருந்து 2009 அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் அன்று தான் இந்த தேசிய ஊரக வேலை திட்டம் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டமாக மாறி இருக்கும். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை, கிராமப்புற மக்களுக்காக 100 நாள் வேலைக்காக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்ப எத்தனை நாளா மாற்றப்பட்டிருக்கு, 150 நாளா மாற்றப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் என்னன்னா, இந்த 150 நாளாக எப்போது மாற்றப்பட்டது அப்படின்றதான் உங்களுக்கு உண்டான கொஸ்டின். ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கு உண்டான தமிழ்நாடு சார்ந்த கொஸ்டின்ல இது கண்டிப்பா கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, 150 நாட்களாக மாற்றப்பட்டுள்ளது. அது எப்ப மாற்றப்பட்டது அப்படின்றத தயவு செய்து ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம், இது எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு ஊட்டச்சத்து வழங்க திட்டம். அதாவது பால்வாடி இருக்கு பாத்தீங்களா, 0 to 3, அதாவது 0ல இருந்து 3 வயது குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு 3 வயது குழந்தைகளுக்கு பால்வாடி சேர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்தை கொடுக்கும் விதமாக தான் இது கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஓகே. அடுத்து கிராம உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி டேஷின் கீழ் உருவாக்கப்பட்டது. அதாவது இது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, கரெக்டான ஆன்சர் தான் நீங்க போடுறீங்களா அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட்.
ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நபார்டு வங்கி. ஸோ இந்த நபார்டு வங்கி, இந்த நபார்டோட மீனிங் என்ன, அதாவது அப்ரிவேஷன் என்ன, அதுவும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. நபார்டோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் அதோட ஃபுல் மீனிங். ஆர்பிஐயோட ஃபுல் அப்ரிவேஷன் தெரியுமில, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி சிட்பி, சிட்பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐடிபிஐ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேங்க் எப்பப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இயர் கேட்டுருவாங்க. அந்த இயர் என்ன பண்ணிடுவாங்க, கேட்டுருவாங்க. இப்போ நபார்டு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்க. நபார்டு எப்போ தொடங்கப்பட்டது 1982 மும்பை. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்பி எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா லக்னோல இருக்கு. அடுத்து ஐடிபிஐ. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964. ஸோ எந்தெந்தது எப்பப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இதெல்லாம் மேக்சிமம் எதோட கீழே வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே ஒரு துணை வங்கிகளா வரக்கூடியதாக தான் இது ஃபுல்லாவே இருக்கும். சரிங்களா? நபார்டு எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இது எந்த ஆக்ட் படி தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 சட்டப்படி, ஆக்ட் படி தான் இது தொடங்கப்பட்டிருக்கும். இது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு நபார்டு விவசாயிகளுக்கு கடன் வழங்கும் வங்கிகளாக நபார்டு வங்கி தொடங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்பி 1989 சட்டப்படி 1990 தொடங்கப்பட்டிருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும் அமைப்பாக தான் தொடங்கப்பட்டிருக்கும். சரியா? ஓகே. இப்ப ஆர்பிஐ எப்போ தொடங்கப்பட்டுச்சு? ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ எப்பொழுது தொடங்கப்பட்டது? சரியா? இப்ப ஆர்பிஐயோட ஆளுநர் யாருங்க? ஆர்பிஐ எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத சொல்லிடுறேன். ஏப்ரல் 1, 1935. சரியா? ஏப்ரல் 1, 1935. இதோட தற்போதைய ஆர்பிஐ கவர்னரா யார் இருக்கார், தற்போதைய ஆளுநரா யார் இருக்காரு அப்படின்றத சொல்லுங்க. முதல் கவர்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சர் ஸ்மித் அவர்கள். ஆங்கிலேயர்கள்ல பாத்தீங்கன்னா சர் ஸ்மித் இருந்தாரு. முதல் இந்திய கவர்னரா யார் இருந்தாங்கன்னா சிடி தேஷ்முக் என்பவர் தான் முதல் இந்திய கவர்னரா இருந்திருப்பாரு. உங்களுக்கு உண்டான கொஸ்டின், இப்ப யாரு இந்திய கவர்னராக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட், பணவியல் கொள்கையின் முக்கிய குறிக்கோள்கள் என்னங்க? பணவியல் கொள்கையோட முக்கிய குறிக்கோள்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 25 கொஸ்டினா ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்த்தோம்னாலும் எக்கச்சக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா டோட்டலாவே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். பணவியல் கொள்கையோட முக்கிய குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth. ஸோ இது ரெண்டை ரீசன் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பணவியல் கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட், மகளனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஸோ மகளனோபிஸ் மாதிரி எந்த 5 ஆண்டு திட்டத்துல தொடங்கப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்றத ஆன்சர்லயே நம்ம போட்டாச்சு. என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 5 ஆண்டு திட்டங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 2 கொஸ்டின் இருக்கிறப்ப நீங்க உங்களால எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் 5 ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்டுங்க. 5 ஆண்டு திட்டத்துல இருந்து கொஸ்டின் வராம ஒரு கொஸ்டினே கிடையாது. சரியா? ஆன்சர் பண்ணுங்க.
ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் நம்ம இதோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 12 ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா மகளடோபிஸ் மாதிரியில கொண்டு வந்திருப்பாங்க. இது எதற்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட இயர் என்ன, இந்த மாதிரி இயர்லாம் கேட்டு பொருத்துகளை கேட்பாங்க, பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1956 இருந்து 61. முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966. நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 டு 74. நீங்க கண்டினியூஸா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க, அது கண்டினியூஸா இருக்காது. ஏன் அப்படின்னா அது இடையில திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். திட்ட விடுமுறை காலம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். திட்ட விடுமுறை காலம், இதோட இயர் என்ன அப்படின்றத அடிக்கடி கேட்டிருப்பாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 1969 இருந்து 66 இருந்து 69. ஸோ இது எதற்காக கொண்டு வரப்பட்டிருப்பாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக தான் இந்த மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் பிரேக் விட்டுருப்பாங்க இந்த 3 இயர்ஸ். அதுதான் வந்து ஹாலிடேஸ் பிளான். இங்கிலீஷ்ல என்னன்னா ஹாலிடே பிளான்னு சொல்லுவாங்க, தமிழ்ல திட்ட விடுமுறை காலம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஓராண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓராண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க இந்த திட்ட விடுமுறை காலத்துல. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டம் யாரோட மாதிரி, இரண்டாவது சொல்லிட்டோம், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். ஸோ இதெல்லாம் யாரோட மாதிரி அப்படின்றது கேட்டிருக்காங்க. முதல் ஐந்தாண்டு திட்டம் யாரோட மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரட் டோமர் மாதிரி அடிப்படையில தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். சரியா? ரெண்டாவது பிசி மகளடோபிஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். மூணாவது திட்டம் பார்த்தீங்கன்னா காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும். ஸோ மூணாவது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும். நாலாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா தலைமையில தான் கொண்டு வந்திருப்பாங்க. அசோக் மேத்தா தலைமையில கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம்? 1969 இருந்து 1974. ஸோ ஓவரால என்னென்ன விஷயம் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் டிகிரி அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல ஸ்டடி மெட்டீரியலாகவும் எம்சிக்யூவாகவும் இருக்கு. ட்ரிபிள் அண்ட் இசி எம்சிக்யூ மெட்டீரியலாகவும் இருக்கு. சிவில் டிபார்ட்மெண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலாகவும் இருக்கு. இதோட ஃபுல் டீடைல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. செக் பண்ணிட்டு வேணும்னா என்ன பண்ணுங்க, இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கரிபி கட்டோ மற்றும் சமூக நீதியின வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலும் தொடர்புடையது? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கரிபி கட்டோ, ஸோ இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். சில இதுல பாத்தீங்கன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் அபிஷியல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆப்ஷன்ஸை வச்சு பாருங்க, ஆறாவது ஐந்தாண்டு திட்டமா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டமா. ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா டிபி தார் மாதிரி அவரோட அடிப்படையில தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். 1974 இருந்து 79. சரியா? இது வேளாண்மை மற்றும் சுரங்க தொழிலுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும். ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்துல தான் இந்த வறுமை ஒழிப்பு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. யாரு? வறுமை ஒழிப்பு 1980 இருந்து 1985. இந்த வறுமை ஒழிப்பு திட்டம் என்பது. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்ட விடுமுறை காலம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்தெந்த ஐந்தாண்டு திட்டம் எந்தெந்த மாதிரியில கொண்டு வரப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், தகவல் தொழில்நுட்ப துறையோட முக்கிய சிக்கல்கள் பின்வருவனவற்றை கொண்டுள்ளது. எந்தெந்த சிக்கல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள், மின்னணு நிர்வாகம், கல்வி. ஸோ இது எல்லாத்தையும் சார்ந்ததுதான் இந்த தகவல் தொழில்நுட்ப துறையோட முக்கிய நோக்கங்கள். நெக்ஸ்ட், கீழ்கண்ட கூற்றுகள்ல சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணங்கள்ல ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான் தகவலானது. பதுனி பகவாத புராணத்தை பாரசீக மொழிபெயர்த்தார், இதுதான் வந்து தவறானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுலயே 3 கொஸ்டின் இருக்கும். ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பதன் பேகம். ஸோ குல்பதன் பேகம் எந்த நாமாவை தொகுத்தார் அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். தொடர்மால் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ஹஜி இப்ராஹிம் சரிந்தி அதர்வ மோதத்தை மொழிபெயர்த்தார். ஸோ ஆப்ஷன் பி 1, 3, 4 கரெக்ட், 2 மட்டும் தவறானது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
சுல்தான் ஃபெரோசா துக்ளக் ஜிசியா வரியை விதிக்கவில்லை. அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கான் இ கான் மகபூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். கூற்று காரணங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று காரணங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்டானதா இருக்கும் கண்டிப்பா. சரியா? ஹிஸ்டரி வரலாறு வந்து நம்மளோட இதை வந்து கண்டிப்பா மறக்க முடியாத ஒன்று. ஸோ இந்த பெரோசா துக்ளக் வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த துக்ளக் வம்சம்ல எதோட யாருல வருவாங்கன்னு தெரியுமா? ஸோ இந்த இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், மராத்தியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு, டெல்லி சுல்தானியம். இவங்களை ஓரளவுக்கு நீங்க கவர் பண்ணிட்டாலே உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிட முடியும்? கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? ஓகே. அதாவது ஸோ உங்களுக்கு டெல்லி சுல்தானியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வம்சங்கள் இருக்கு. ஸோ ஐந்து வம்சத்துக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிது சைலோ. இதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிது சைலோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்றது அடிமை வம்சம், அடுத்து கீன்றது கில்ஜி வம்சம், தூன்றது துக்ளக் வம்சம், சைன்றது சைது வம்சம், லோன்றது லோடி வம்சம். ஸோ இந்த மாதிரி 5 வம்சங்கள் தான் டெல்லி சுல்தானியத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 5 வம்சங்கள்ல முதல்ல யார் தோற்றுவித்தது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துக்ளக் வம்சம் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னா கியாசுதீன் துக்ளக். துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். ஸோ ஆனா அவர் அந்த அளவுக்கு பெயர் போலனாலும் அவருக்கு பின் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட பையன் முகமது பின் துக்ளக். ஸோ யாரு பேர் சொல்றேன் அப்படின்றத ஜஸ்ட் நீங்க ரிசர்வ் பண்ணாலே ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கும் ஓரளவுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், அதை அட்டன் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கிறதுக்கு உண்டானதான் இதை சொல்லியிருப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சுல்தான் ஃபெரோசா துக்ளக் தான் ஜிசியா வரியை விதிக்கவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு உண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசியா வரியை உருவாக்கியவர் யாரு அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஜிசியா வரியை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இதுல என்னது, ஜிசியா வரியை இவர் தான் தோற்றுவிச்சிருப்பார். என்ன இப்படி ஆன்சர் இப்படி ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கன்னா சுல்தான் ஃபெரோசா துக்ளக் தான் ஜிசியா வரியை விதிக்கவில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. இவர் தான் விதித்தார். அதனாலதான் ஏ தவறானது, என்னது காரணம் சரியானது அப்படின்றத கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரியா? பின்னொரு தவறான பொருத்தம் எது அப்படின்றதே கொடுத்துருக்காங்க. அதாவது கிராமிய நாட்டியம் மாநிலம், கரமான்றது பீகார், காதின்றது வங்காளம், மாயசவாரி ஒரிசா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதரஸ் அசாம். ஸோ இது வந்து என்னது கண்டிப்பா வந்து தவறான பொருத்தமாக கருதப்படும். நெக்ஸ்ட், ஸோ இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் கொஸ்டினே தப்பா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இல்லைனாலும் ஆப்ஷனை தப்பா கொடுக்குறவனால வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கதகளி நாட்டுப்புற நாடகங்களை அதோட மாநிலங்களோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. கதகளி இது 6th புக்லயே நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, பன்முகத்தன்மையினே அறிமுகம் மாறாதுல அதுல நாட்டுப்புற நாடகங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள நல்லா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா முடிச்சிருக்கலாம். கதகளின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளா. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு 3. யாத்ரான்றது எங்க நாட்டுப்புற நடனம் பார்த்தீங்கன்னா வங்காளம். அப்போ 1. இது என்னது வங்காளம். கதகளி கேரளா. அடுத்து அங்கிய நாட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். அங்கிய நாட் என்றது அஸ்ஸாமு. தமாஷா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க மகாராஷ்டிரா. தமாஷா என்பது மகாராஷ்டிரா. சரியா? அப்ப 3, 4, 1, 2 இதுதான் ஆப்ஷன் சரியானது. இதுல ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்புகளும் நிறைய நடக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் அதுதான் ஆன்சர்னு வரக்கூடாது. நீங்களும் ஓரளவு படிச்சதை வச்சு இது வராதே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணணும். கதகளி கேரளா, அதே மாதிரி மோகினி ஆட்டம், தெய்யம் இதெல்லாமே கதகளி அதாவது கேரளாவை சேர்ந்ததுதான். யாத்ரா வந்து வங்காளத்தை சேர்ந்தது. சரியா? ஓகே. தமாஷா மகாராஷ்டிரா, அங்கிய நாட் அஸ்ஸாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதற்கு சுபேதாருக்கு உதவியாளராக இருப்பவர் யாரு? சுபேதாருக்கு
உதவியாக இருப்பவர் யாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் கேட்பாங்க. ஓகேவா? ஜிசியா வரியை விதித்தவர் யாருன்ற கொஸ்டின் கேட்டு ஞாபகம் வந்துருச்சா? யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசர் அவுரங்கசீப். அவர் தான் வந்து ஜிசியா வரியை விதிச்சிருப்பாரு. ஓகே, சரி ரைட்டு. இப்போ நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொத்துவாலு, அமீனு, திவானு இவங்கெல்லாம் யாரு அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. யாரு அப்படின்ற கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ இதுல அமைதியை பேணுவதற்காக வந்தவர் தான் யாரும் பார்த்தீங்கன்னா பவுத் சார். அமைதியை பேணுவதற்கு பவுத் சார். இந்த கொத்துவால் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை தலைவர். இந்த கொத்துவால் என்றவர் யாரு? காவல்துறை தலைவர். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட நேரா பொருள் கொடுத்துட்டு இவங்க யாரு அப்படின்ற கொஸ்டின் கேட்டுவாங்க. பவுத் சார்னா அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருப்பவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்வானா பிரதம அமைச்சர். பேஸ்வானா பிரதம அமைச்சர், இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. பேஸ்வானா பிரதம அமைச்சர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன, அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க. ஸோ குப்தர் காலத்துல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டுருவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம தான் ஈஸியா ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசை. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா வாழைப்பழ காமெடியை வச்சு ஒரு செம்மையான ஷார்ட்கட் சொல்லியிருப்பீங்க, வாழைப்பழ காமெடியை வச்சு. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்குறேன், தயவு செய்து அதை போய் பார்த்துருங்க. அதாவது வாழைப்பழ காமெடி 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கினா அந்த மாதிரி குப்தர்களோட கால வரிசையை பக்காவா சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸ் வீடியோவோட லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பா மஸ்ட் வாட்ச். அதை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த வரிசையை நீங்க தாராளமா சொல்லிடுவீங்க கண்ணை மூடிட்டு. ஓகே, சில பேர் அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யார்? குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தோற்றுவித்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் வருவாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர் வருவாரு. அதுக்கப்புறம் குமாரகுப்தர். அப்ப சமுத்திரகுப்தர் தான் இப்போதைக்கு என்னது, கடோத்கர். ஓகே ஓகே ஓகே, கடோத்குப்தர் இருக்காரு பாத்தீங்களா. ஸ்ரீகுப்தரோட பையன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடோத்கர். இவரோட பையன் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். இவருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர். இவருக்கு அப்புறம் 2ஆம் சந்திரகுப்தர். அதுக்கப்புறம் குமாரகுப்தர். ஸோ கடைசியா வரவர் தான் யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். அப்ப ஃபர்ஸ்ட் கடோத்கர் வருவாரு, அதுக்கப்புறம் யார் வருவாரு, சமுத்திரகுப்தர். அப்போ வந்து 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, அதுக்கப்புறம் தான் குமாரகுப்தர் 1, அதுக்கப்புறம் கடைசியா தான் 4, ஸ்கந்தகுப்தர் தான் 4. சரியா? கடைசி பேரரசரா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்தகுப்தர். கடைசி பேரரசரா இருந்தவர். கடைசி அரசரா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஸோ நல்லா 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பேரரசர்னா ஸ்கந்தகுப்தர், கடைசி அரசர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணுகுப்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் பேரரசர் யாருங்க? முதலாம் பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் சந்திரகுப்தர். இவர் தான் என்னது, இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லும். சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஸ்ரீ மேகவர்மன் யாரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பௌத்த அரசன். இவரும் சமுத்திரகுப்தரும் சமகாலத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து, இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெயரிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்? பன்முக இனம் சங்கம், அதாவது பல்வேறு மக்கள்களையும் பல்வேறு மொழிகளையும் பல்வேறு கலாச்சாரங்களையும் கொண்டுள்ளதுனாலதான் இது இனவியல் பூங்கா. இந்தியாவே இனங்களின் அருங்காட்சியகம் என்று சொன்னவர் யாருங்க? ஸோ இதெல்லாம் பாக்ஸ் டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. எதுல? 6th புக்ல. V.A. ஸ்மித் அவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் முதலாம் முகமது ஷா.
முதலாம் முகமது ஷா. அடுத்து கூட்டு பொறுப்புடைமை பற்றிய கீழ்வரும் கூற்றுகளை கருதுக, அவற்றிலிருந்து சரியான விருப்ப விடையை தேர்வு செய்க. ஆன்சர் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா என்னது, பாராளுமன்ற குடியாட்சியின் கூட்டு பொறுப்பானது எந்த ஒரு தனி மனிதையும் பொறுப்பாக்காது, அமைச்சரவையில் உள்ள அனைவரையும் பொறுப்பாக்குகிறது. கரெக்ட். கூட்டு பொறுப்பு என்பது அமைச்சர்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கும் அமைப்பை குறிக்கிறது. ரெண்டுமே சரி. ஏன்னா பாராளுமன்றம் என்பது ஒருத்தர் சார்ந்த அமைப்பு கிடையாது, பல்வேறு தரப்பட்ட அமைச்சர்களையும் பல்வேறு தரப்பட்ட பொறுப்புகளையும் குடியரசுத் தலைவரையும் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக தான் பாராளுமன்றம் இருக்கும். பாராளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னன்னு தெரியுமா? பாராளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன? ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்ன? இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். ஆர்டிகல் 79 பாராளுமன்றத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதுல மாநிலங்களவையை பற்றி, அதாவது ராஜ்யசபாவை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 80, மக்களவை லோக்சபாவை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 81. ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிம்பிளான கொஸ்டின், கண்டிப்பா டக்குன்னு கேட்டு விட்டுருவாங்க. சரியா? ஓகே, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான், பட் இது ஆன்சர் என்ன சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது வழக்காட்டும் சட்டம், அதோட பொருள் என்ன, என்ன உறுப்பு அப்படின்றத கேட்டிருக்காங்க. பந்துகா முக்தி மோர்ச்சா எதிர் இந்திய ஒன்றியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. சேலம் வழக்கறிஞர் சங்கம் எதிர் இந்திய ஒன்றியம் பார்த்தீங்கன்னா வழக்கை விரைந்து நடத்துவது சிவில் வழக்கிற்கும் பொருந்தும். MC மேத்தா எதிர் இந்திய ஒன்றியம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமதி பூனம் எதிர் ஸ்மித் தன்வால் சட்ட உறுப்பு 32 மற்றும் 226 இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குகிறது. ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். அடுத்து குழுக்கள் அமைக்கப்பட்ட ஆண்டோடு பொறுத்துக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வேந்திராய் மேத்தா குழு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து கமிட்டிகள் அமைக்கப்பட்டது. ஒரு இதுல 2 அடுக்கு பஞ்சாயத்தை உருவாக்கியிருப்பாங்க, ஒரு இதுல 3 அடுக்கு பஞ்சாயத்தை உருவாக்கியிருப்பாங்க, ஒரு இதுல மண்டல பஞ்சாயத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெற்றிருக்கும். ஸோ இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேந்திராய் மேத்தா குழு 1957. ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின்ல உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, ஒரே இதுல ஆன்சர் என்ன ஏதுன்றத. அசோக் மேத்தா குழு பார்த்தீங்கன்னா 1977, LM சிங்கி குழு பார்த்தீங்கன்னா 1986, GVK ரா குழு பார்த்தீங்கன்னா 1985. ஸோ இந்த வருஷங்கள்லாம் நான் வச்சுங்க, பொறுத்துகளை கேட்பாங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்குண்டான கீழே என்னென்ன டெஃபினிஷன் அப்படின்றது கீழே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதையும் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். கீழ்கண்ட தொடர்களில் உயிர் வாயு ஆலையுடன் தொடர்புடையது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 1, 2, 4 வாயு சேகரிப்பு இது தப்பு. கழிவு குழம்பை கையாளுவது, வாயு உருவாக்கும் மெத்தனஜிக் பாக்டீரியா தீவிரமானது, pH முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இதோட pH வேல்யூ எல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானதா இருக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் சயின்ஸ்ல ஒரு கொஸ்டின், ஆனா நம்ம படிச்சிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, மக்களவையை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது எவை சரியானவை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மெட்டீரியல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட மெட்டீரியல் எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் இருக்கு. வேணுங்கிறவங்க கீழே டெமோ லிங்க் இருக்கு, கண்டிப்பா என்ன பண்ணுங்க போய் பார்த்து வேணுத மெட்டீரியலை தயவு செய்து வாங்கிக்கோங்க. இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்காம இருக்காதீங்க தயவு செய்து. நான் சொல்ற ஒரே விஷயம், இப்ப வாங்கி கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. டிபார்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமா இருக்கும். அதுக்கப்புறம் GS மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். GS அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், GS கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரெகுலரா உங்களுக்கு வரும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 டேஸ்க்கு ஒன்ஸ். ஏன்னா மற்ற வீடியோஸ் மேக்ஸும் உங்களுக்கு வேணும், எல்லாத்துக்கும் சம்பந்தமாக தான் உங்களுக்கு வரும். சரியா? மக்களவை லோக்சபா, மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படும். கரெக்ட். ஏன்னா மேலவை என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. ராஜ்யசபா மேலவை என்றும் லோக்சபா கீழவை என்றும் அழைக்கப்படும். மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, இதுவும் கரெக்ட். 44வது சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினரின் எண்ணிக்கை 545ஆக உயர்த்தப்பட்டது. தப்பு. சரியா? 44வது சட்ட திருத்தம் 1978 கொண்டு வரப்பட்டிருக்கும். 1978 கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுல என்ன சட்ட திருத்தம் முக்கியமா பண்ணியிருப்பாங்கன்னா சொத்துரிமை அடிப்படை உரிமையில பிரிவு 31, அந்த பிரிவு 31ல இருந்த சொத்துரிமையை தூக்கி பகுதி 12 அதுல 300A அப்படின்றது சாதாரண சட்ட உரிமையா கொண்டு போய் வச்சிருப்பாங்க 44வது சட்ட திருத்தத்துல. ஸோ அப்ப இதுக்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் D 1, 2 மட்டும் தான் சரி. அது கீழவை என்றும் அழைக்கப்படும்,
மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுதான். சரியா? ஓகே. இப்போ மக்களவை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ மக்களவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 81. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட மக்களவையோட உறுப்பினர்களோட காலம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 5 ஆண்டுகள். இந்த காலங்களை பொறுத்தும் கேட்பாங்க, மறந்துடாதீங்க. 5 ஆண்டுகள். மக்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வயது லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா, போட்டியில் தேர்ந்தெடுக்க 25 வயது இருந்தா போதும். சரியா? மொத்த உறுப்பினர்கள் எத்தனை? அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனைன்னா 552 பேர். ஆனா இப்ப எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545 பேர் இருக்காங்க. 545 பேர் இருக்காங்க. இதுல ரெண்டு பேர் குடியரசுத் தலைவரால நேரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. மக்களவையில எத்தனை பேர் குடியரசுத் தலைவரால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றதும் கேட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. சரியா? லோக்சபானும் கீழவை என்றும் அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா மக்களவை தான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், கீழ்காணவற்றில் எது கேபினெட்டை குறித்து உண்மையானது, உண்மையானவை? எதுன்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றத்திற்கு நிர்வாக பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. கரெக்ட். கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். இதுவும் கரெக்ட். பிரதம மந்திரி கேபினெட்டோட தலைவர் ஆவா. இதுவும் கரெக்ட். ஸோ 3மே சரி. சரியா? பாத்துக்கோ. நெக்ஸ்ட், அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, அசோக் மேத்தா குழு எப்ப? 1977. பல்வேந்திரா மேத்தா குழு 1957. ஜிவிகே ராவ் குழு 1985. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அசோக் மேத்தா குழு எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசோக் மேத்தா குழு தவறாக எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்எம்இ சிம்கி குழு, இதுவும் இந்த 4 தான் தவறு. ஏன்னா அசோக் மேத்தா குழு சமூக தணிக்கைக்காகவும், பல்வேந்திராய் மேத்தா குழு என்னது 3 அடுக்கு பஞ்சாயத்து. 2 அடுக்கு பஞ்சாயத்துனா யார் கொண்டு வந்திருப்பாங்க? அசோக் மேத்தா குழு. பல்வேந்திராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து, அதாவது மாவட்ட கிராம மண்டல பஞ்சாயத்து அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இவர் மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் என்ற பதவியை நீக்குதல் வந்து எல்எம் சிங்கி வருவாரு. ஜிவிகே ராவுக்கு இந்த இது வருவாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருக்க சொன்னது ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. இதுதான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் 59% நிலப்பரப்பு நில அதிர்வு அபாயத்திற்கு ஆளாகிறது. மொத்த பகுதியில் 5% வெள்ளத்தால் பாதிக்கப்படும். ஸோ எத்தனை சதவீதம் வறட்சியால் பாதிக்கப்படும் கேட்டிருக்காங்க? 68%. அடுத்து, ஆபரேஷன் பிளட் எனும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது. ஆபரேஷன் பிளட் எனும் வார்த்தை இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுங்க. என்ன பாத்தீங்கன்னா வெள்ளை புரட்சி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த புரட்சிகள் சம்பந்தமான கொஸ்டின் டைரக்டா என்ன பண்ணிடுறாங்க? பொருத்துக்களை கேட்டு விட்டுறாங்க. இந்த புரட்சிகள் சம்பந்தமான கொஸ்டின் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருத்துக்களை சம்டைம்ஸ் வந்து என்னென்ன புரட்சி எது எதுக்கு வருது அப்படின்றத கேட்டுருவாங்க. ஸோ அது நம்ம தெரிஞ்சோம்ல. ஸோ பசுமை புரட்சி எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? பசுமை புரட்சி எப்ப கொண்டு வந்தாங்க? பசுமை புரட்சியின் தந்தை யாருங்க? பசுமை புரட்சியின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன். ஸோ இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. MS சுவாமிநாதன் என்பவர் தான் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவார். உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு தெரியுமா? உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் போர்லாக். நார்மன் போர்லாக். பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு? மெக்சிகோ. ஸோ எந்த டைம்ல கொண்டு வந்தாங்க பசுமை புரட்சியை? எந்த டைம்ல பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க? 1966 இருந்து 69 காலகட்டம் தான். சரியா? 66 இருந்து 69 காலகட்டம். இந்த காலம் எந்த காலம் தெரியுமில? திட்ட விடுமுறை காலம். நம்ம ஹாலிடே பிளான்ஸ், இந்தியா பாகிஸ்தான் போர் காரணமாக இயர்லி பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுலதான் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் யார் கொண்டு வந்தாங்க. ஸோ 69, 66 to 69 காலகட்டத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எந்த விதையில கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை விதையில. பசுமை புரட்சி கோதுமை விதையில கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மாநிலங்கள்ல அதிகமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா. ஏன்னா பஞ்சாப் சைடு தான் என்னது உங்களுக்கு? பஞ்சாப் சைடு தான் உங்களுக்கு கோதுமை அதிகமாக கிடைக்க பெற்றிருக்கும். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
இப்போ எந்தெந்த புரட்சி என்னென்ன? நீல புரட்சி, வெள்ளை புரட்சி வந்து ஆபரேஷன் ஃப்ளட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வெண்மை புரட்சி எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் புரட்சிக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த பால் புரட்சியின் தந்தை என்று வழங்கப்படுவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். அதாவது அமுல் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஃபவுண்டராக இருக்கக்கூடியவர் தான் வர்கீஸ் குரியன். அமுல் பால் இருக்கும்ல, பால் ஐஸ்கிரீம் எல்லாத்துக்கும். ஸோ வெள்ளை புரட்சினா இது. பசுமை புரட்சி வந்து வேளாண்மை விவசாயத்துல. நீல புரட்சி எதுக்காக கொண்டு வரப்பட்டது? மீன் வளம். ஸோ அதே மாதிரி நிறைய புரட்சிகளை பார்த்துருவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புரட்சிகளை நம்ம என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோம். எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க, அதனாலதான் இதை டைரக்டா கொடுத்துருவாங்க. வெள்ளி புரட்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை. அதுக்கப்புறம் மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், அதாவது கடுகு சூரியகாந்தினாலும் உங்களுக்கு என்னது மஞ்சள் புரட்சி தான். எண்ணெய் புரட்சினாலும் எண்ணெய்னாலும் மஞ்சள் புரட்சி தான். நீல புரட்சி மீன்வளம். தங்க புரட்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அதாவது பழங்களுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் தங்க புரட்சி. சாம்பல் புரட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா உரம். சாம்பல் புரட்சி உரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு புரட்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. கருப்பு புரட்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம். அடுத்து பழுப்பு புரட்சி, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. அடுத்து வட்ட புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளை அப்படின்றத சொல்லுவாங்க. பிங்க் இளஞ்சிவப்பு புரட்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால், வெங்காயம். ஸோ இதுக்கெல்லாம் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மெட்டீரியல் எது தேவைனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெமோ வீடியோ லிங்க்ஸ்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ், இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்றத மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.